ஏன் மாமா நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? துர்கா எங்க தான் போயிருப்பா? அவ காணாம போன விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க ஏதாவது பண்ணிப்பாங்க மாமா. அதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. சத்தி, அப்பெல்லாம் எதுவும் ஆகாத சத்தி. முதல் நீ கொஞ்சம் தைரியமா இரு. நம்ம துர்காவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். நீ தைரியமா இரு சத்தி, அதான் முக்கியம். சத்தி, சத்தி, இப்ப எதுக்கு சத்தி அழுகுற? சின்ன குழந்தை மாதிரி அழாத சத்தி. உனக்கு நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அழுகிறதுனால கண்டிப்பா எதுவும் நடக்க போறது இல்லை. துர்காவை கண்டிப்பா எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீ கான்ஃபிடண்டா இரு சத்தி, நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். சொன்னா கேளு. சதி, ஒன்று பண்ணலாம். நம்ம நேராக கல்யாண மண்டபத்துக்கு போகலாம். அங்கே போய் துர்கா பற்றின தகவல் ஏதாவது இருக்கான்னு விசாரிக்கலாம். ஏன்னா அங்கே மேனேஜர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக துர்கா பற்றி ஏதாவது தகவல் கிடைக்கும். சரி, ஓகே மாமா. சரி அண்ணா, சார் அண்ணா, போரூர் பிஜிஎன் கல்யாண மண்டபம் கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணா. சரி சார். தைரியமா இரு சக்தி, கண்டிப்பாக ஏதாவது தகவல் கிடைக்கும். துர்கா கண்டுபிடிச்சிடலாம். சரி மாமா. அண்ணா, அந்த முன்னாடி ஒயிட் கலர் கார் இருக்கு பாருங்க, அதை தாண்டி ரைட்ல நிப்பாட்டிக்கோங்க. இங்க தானே. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, பார்த்தா கொஞ்சம் இமீடியட்டா தகவல் சொல்லுங்க சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். அண்ணா போலாம். சரிங்க. சத்தி, கவலைப்படாத சத்தி, கண்டிப்பா துர்கா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, துர்காவோட ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்னு சொன்னல, எங்க இருக்காங்க சத்தி? ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம் மாமா. அவ வீடு எங்க இருக்கு? ஆழ்வார் திருநகர். ஆழ்வார் சரி அண்ணா, ஆழ்வார் திருநகர் போனோண்ணே. சரிங்க சார். அட்ரஸ் உனக்கு தெரியல சக்தி? தெரியும் மாமா. ஆர்த்தி, ஆர்த்தி. வாமா சக்தி, வா. ஆண்டி, ஆர்த்தி இருக்காளா? உள்ளதான் இருக்கா. ஆர்த்தி, ஆர்த்தி, துர்காவை 2 நாளா காணோம். நீ எங்கேயாவது பாத்தியா? அவ உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாளா? இல்லக்கா, நான் துர்காவை கல்யாணத்துல பார்த்ததுதான். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல, பேசவும் இல்லக்கா. சரிம்மா, துர்கா ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாளா? இல்லக்கா, அவ ஸ்கூல் முடிஞ்சோம் நேரா வீட்டுக்கு போயிடுவா. எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் போக மாட்டா. அவ ஃப்ரெண்டு நம்பர் ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. கீதா நம்பர் சொல்றேன்க்கா, நோட் பண்ணிக்கோங்க. மாமா சொல்லுமா. 8056 112236. வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? மகாலட்சுமி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுமா. 94980 12345. ஓகேமா, துர்கா பத்தி தகவல் தெரிஞ்சா எனக்கு உடனே கால் பண்ண சொல்லுமா. கண்டிப்பா கால் பண்றேன். வரேன். சரிமா. சரிக்கா. வாங்க மாமா, போலாம். வேற துர்காக்கு தெரிஞ்சவங்க இல்ல டியூஷன் டீச்சர் அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா? டியூஷன் சென்டருக்கு போவா. அங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா சக்தி துர்காக்கு? அது அங்க போய் விசாரிச்சாதான் தெரியும் மாமா. சரி, அப்போ துர்கா டியூஷன் படிக்கிற இடம் உனக்கு தெரியும்ல சக்தி? தெரியும். அங்க போய் பார்க்கலாம். வா சக்தி. அண்ணா, ஒரு 5 நிமிஷம். சரி சார்.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம் மேடம் யாரு சொல்லுங்க என்ன வேணும் நான் துர்காவோட அக்கா சக்தி. துர்காவை 2 நாளா காணோம். அதான் இங்க எதுவும் வந்தாலான்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். இல்லையே 2 நாளா டியூஷனுக்கு வரலையே. சுமதி இங்க வா ஒரு நிமிஷம். துர்காவோட கிளாஸ்மேட்டா இருக்கும். துர்காவை 2 நாளா காணுமா? நீ எங்கேயாவது பாத்தியா? இல்ல மிஸ், டியூஷன் வரும்போது அவளை பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்க்கல மிஸ். சரி நீ போ. ஓகே மிஸ். பசங்க யாரும் பார்க்கலையா? நான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்க்கறேன். ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பா சொல்லி அனுப்புறேன். சரி மேடம். ம் தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. சக்தி, ஒன்று பண்ணலாமா? என்ன மாமா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? சக்தி, வேற வழி இல்லை சக்தி. துர்கா போகிற இடம் எல்லாமே நம்ம விசாரித்து பார்த்துட்டோம். எங்கேயுமே வரலங்கிறாங்க. நம்ம துர்காவை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னா ஒரே வழி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா. யோசிக்காத சக்தி. எதுக்கு ஒரு வாட்டி போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டு வந்துடும். சரி மாமா. இந்த ஃபைல் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி. ஓகே சார். சார் இதில் கையெழுத்து போடுங்க சார். சார், ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். இன்ஸ்பெக்டர் இல்லைங்களா? ஐயா வந்துருவாரு, வெயிட் பண்ணுங்க. வா சக்தி. வணக்கம் சார். உட்காருங்க மிஸ்டர் சிவா. எப்போ வந்தீங்க? இப்போதான் சார். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வர இன்னும் 2 நாள் ஆகும். சார், நான் அதுக்காக வரல சார். என் ஒய்ஃபோட தங்கச்சி துர்காவை 2 நாளாக காணோம். அது விஷயமா தான் சார் வந்தேன். துர்காவா? எப்போ காணாம போனாங்க? கல்யாண மண்டபத்தில் இருந்தே காணோம் சார். ஐயா இதில் ஒரு கையெழுத்து போடணும். கொண்டு போய் வையா வரேன். சரி, அவங்க ஃப்ரெண்டோட வீடுங்களாம் விசாரிச்சு தேடி பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டோம். அங்கே எங்கேயுமே அவள் போகல சார். கேட்ட எல்லாருமே வரலன்னு தான் சொல்கிறாங்க. சரி, யார் மேலேயாச்சும் சந்தேகப்படுறீங்களா? இல்ல சார். பாவம் மேடம், நீங்க ஒரு தனி மனுஷி எவ்வளோ கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறது. பார்க்குற எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா? இருக்கு சார். சதி. இந்தாங்க மாமா. சார், மிஸ்டர் சிவா, இந்த பொண்ணை பத்தின அடையாளம், எப்படி காணாம போனா, எல்லா டீட்டெயிலையும் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி ரைட்டர் கிட்ட கொடுத்துருப்போங்க. மற்றதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். பாவம் சார், அவ சின்ன பொண்ணு சார். ஸ்கூல் தான் படிக்கிறா. அவளுக்கு வெளி அனுபவம்லாம் எதுவும் கிடையாது சார். கவலைப்படாதீங்கம்மா. இந்த கேஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நான் அவளை தேட சொல்றேன். கூடிய சீக்கிரம் அவளை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாம போங்க. வா சதி. தேங்க்யூ சார். சக்தி, வீட்டுக்கு போனோடனே ரொம்ப வருத்தத்தில் இருக்காத சக்தி. அப்புறம் அத்தை கண்டிப்பாக எதாவது கேட்பாங்க. நீ சொல்கிறத வச்சு தான் அவங்க மனசு ஆறுதலாக இருக்கும். ப்ளீஸ் சக்தி. சரி மாமா. அம்மா, என்ன சுபத்ரா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? அப்புறம் என்னம்மா பலமா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா.
எல்லாம் நடந்ததை பத்தி தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். நல்ல வேளை சுபத்ரா, அந்த சாமிநாதன் செத்ததுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரல. எங்க நாம மாட்டிப்போமோன்னு எனக்கு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டோமா. நீ சொல்றதும் உண்மைதான். ஆனா இன்னமும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஏம்மா அப்படி சொல்ற? அம்மா, எப்படிப்பட்ட கொலைக்காரனா இருந்தாலும் கொலை பண்ணும்போது அவனையும் அறியாம ஏதாவது ஒரு துருப்ப விட்டுட்டு வந்துருவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாமிநாதனை நம்ம கொலை பண்ணும்போது நாம எதையும் மிஸ் பண்ணிருக்க கூடாது. அப்படி மிஸ் பண்ணியிருந்தோம் நிச்சயமா நம்ம மாட்டிப்போம். ஆமா சுபத்ரா, நல்ல வேளை நாம எதையுமே மிஸ் பண்ணலமா. அப்படி சொல்லாத, நல்லா யோசிச்சு பாரு. எதையாவது எங்கேயாவது விட்டுருக்கோமா? ஆ, ஆ, ஆ. ஆ, அம்மாடி, அந்த துர்கா பொண்ணுதான் எல்லாத்தையும் பாத்துட்டாளே, அவ இப்ப எப்படி இருக்காளா? அந்த ஸ்ரீஜாக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளம்மா. கரெக்ட். ஆ, சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தினேன். இப்பவே ஃபோன் பண்றேன். சொல்லுங்க மேடம். என்ன பண்ற? மேடம், துர்கா பக்கத்துல உட்கார்ந்து அவளை கண்காணிச்சுட்டு இருக்க மேடம். குட். அவ கை காலெல்லாம் நல்லா கட்டி தானே வச்சிருக்க? ஆமா மேடம். ஸ்ரீஜா, அவளை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், அவ பத்திரமா இருக்கா. இங்க இருந்து அவ தப்பிக்க வாய்ப்பே இல்ல மேடம். நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன் மேடம். ஓகே ஸ்ரீஜா, நான் சொல்ற வரைக்கும் அவ உன் கஸ்டடியிலேயே பத்திரமா இருக்கட்டும். ஷியோர் மேடம். மேடம், சொல்லு. செலவுக்கு கொஞ்சம் காசு இருந்தா நல்லா இருக்கும். உன்னோட அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். தேங்க்ஸ் மேடம். ஓகே. அம்மா, என்னம்மா சொன்ன அந்த ஸ்ரீஜா? துர்கா பத்திரமா இருக்காளாமா? அம்மா, அந்த துர்காவோட கை காலெல்லாம் கட்டி ஸ்ரீஜாவோட மேற்பார்வையில ரொம்ப பத்திரமா இருக்கா. ஏம்மா சுபத்ரா, அந்த சாமிநாதனை கொன்னதுக்கு ஒரே சாட்சி அந்த துர்கா தான். அந்த துர்கா இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் நம்ம 2 பேருக்கும் ஆபத்து. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவளை இன்னும் உயிரோட வச்சிருக்கணும்? பேசாம அவளையும் கொன்னுடலாமா? வேண்டாமா, அவசரப்படக்கூடாது. ஏன்னா இப்பதான் அந்த சாமிநாதனை கொலை பண்ணிருக்கோம். உடனே அந்த துர்காவை நம்ம கொலை பண்ணா நிச்சயமா நம்ம மேலதான் சந்தேகம் வரும். சாமிநாதன் விஷயம் இன்னும் சூடா இருக்கு, அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் அந்த துர்காவோட கதையை முடிச்சிடலாம். அம்மாடி, அதுக்குள்ள அவ ஏதாவது நமக்கு ஆப்பு கப்பு வச்சுட்டானா? அம்மா, நமக்கு ஆபத்துன்னு வரும்போது நம்மளை காப்பாத்திக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கு பாவம் பார்க்க கூடாது. நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சா அப்பவே அதோட கதையை முடிச்சிடலாம். சூப்பர் சூப்பர்மா. அக்கா, துர்கா கிடைச்சிருவாள். சக்தி, என்னாச்சு சக்தி? துர்கா கிடைச்சிட்டாளா? துர்கா எங்க இருக்கா? சொல்லு சக்தி, ஏன் பேசாம இருக்க? இல்லக்கா, எங்க தேடியும் துர்கா கிடைக்கல. என்ன சக்தி சொல்ற? துர்கா எங்கேயும் கிடைக்கலையா? சக்தி, நீ எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல விசாரிச்சியா? பாத்துட்டோம்க்கா, எங்கேயும் துர்கா இல்ல. எப்படி கிடைப்பா உங்களுக்கு? இப்போ என்ன பண்றது? எங்க போய் துர்காவை தேடுறது? ப்ரோ, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்லாம் தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தோம்டா, எங்கேயுமே கிடைக்கல. ப்ரோ, நம்ம டென்ஷன்ல தேடும்போது நம்ம கண்ணில் படம் மிஸ் ஆகுற நிறைய சான்சஸ் இருக்கு. பேசாம போலீஸ்ல சொன்னோம்னா அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கல்ல. போலீஸுக்கா? நீ சொல்றது சரிதான்டா. அதனால தான் வர வழியிலேயே நானும் சத்தியும் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா? ஐயோ. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? ஏதாவது தகவல் கிடைச்சா இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னாங்கடா. போச்சு போச்சு, அவ்வளவுதான். கடவுளே,
துர்கா எங்க போனா அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. நீதான் அவளை காப்பாத்தணும். அக்கா துர்காக்கு எதுவும் ஆகாதுக்கா, பயப்படாதக்கா. எப்படி சக்தி பயப்படாம இருக்க முடியும்? அவ சின்ன பொண்ணு, எங்க போனா என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. இந்த காலத்துல சின்ன குழந்தைங்களை விளையாட கூட அனுப்ப முடியல. துர்காக்கு என்ன ஆச்சோன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. அக்கா நீ எதுக்குக்கா தேவையில்லாம யோசிக்கிற? நம்ம துர்காக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாதுக்கா. அவ கண்டிப்பா நல்லபடியா திரும்ப கிடைப்பாக்கா, நீ தைரியமா இரு. கிடைப்பா. ஆமா மீனாட்சி, சக்தி சொல்ற மாதிரி துர்காவை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வருத்தப்படாதீங்க மீனாட்சி. சக்தி, ஒருவேளை அணுவை கடத்தினவங்க துர்காவை கடத்திருப்பாங்களோ? தெரியலக்கா, துர்கா கிடைச்சாதான் யார் கடத்துனாங்க எதுக்கு கடத்துனாங்கன்னு தெரியும். எல்லாம் என்னாலதான். துர்கா என்னாலதான் காணாம போனா. எல்லா தப்பும் என்னோடதுதான். நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அனு, ஏய் அனு, இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா? இங்க பாரு அனு, பிரச்சனைன்னு வரும்போதுதான் நம்ம லைஃபை மிஸ் பண்ணிடுறோம். பிரச்சனையை தைரியமா ஃபேஸ் பண்ணும்போதுதான் நம்ம விருப்பப்படி லைஃப் அமையும். ஸோ பிரச்சனை வரும்போது நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் அனு. இப்ப நீ அழுவுறதுனால துர்கா திரும்ப வரப்போறதில்ல. அவளை கண்டுபிடிக்க என்ன வழின்னு யோசி. அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன். அனு, சக்தி சொல்றதுதான் கரெக்ட். ஆனா துர்கா கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயம் அத்தைக்கு தெரியாம பாத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால யாரும் அத்தை கிட்ட துர்கா விஷயத்தை வெளிக்காட்டாதீங்க. எப்பவும் போல எல்லாருமே சகஜமா இருங்க. சரி, ரொம்ப நேரம் இங்க நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம். எல்லாரும் உள்ள போவோம். வாங்க, வாடா. மீனாட்சி அழாத, வா. துர்கா கண்டிப்பா கிடைச்சிருவா. வா மீனாட்சி. ஐயோ, கடவுளே, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி மாத்தி மாத்தி பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்க? துர்கா பாவம், சின்ன பொண்ணு. அவங்க என்ன கஷ்டப்படுறாளோ? பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. துர்கா மட்டும் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா நான் உனக்கு விரதம் இருந்து மாவிளக்கு போட்டு பூஜை பண்றேன். எப்படியாவது துர்காவை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு.